ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். வில்லேஜில் ஒரு கிணறு இருக்கும். அது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய பேர் குடிச்சிருக்கலாம். அதாவது லைஃப்பில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம்லாம் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்குலாம் கிடைக்காது. இங்கே பாருங்கள், போகிற வழி பாருங்கள், ஒரு ஓனம் ஓடி போச்சு பாருங்கள். அதுக்குள்ளே இன்னொரு லைஃப் கிடச்சிருக்காது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். கிணறுல ஆனால் எங்கள் ஊர் டேம் நிறைஞ்சிருக்கு. இந்த நாய் வேறுங்க ஓன்னு குடிச்சிட்டே இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கிணறு, பார்த்துக்கோங்க. தண்ணி பாருங்கள், டேம் நிறைஞ்சதுனால இங்கே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். கீழே பாருங்கள், இதிலேருந்து மேல் மட்டத்துக்கு ஒரு கரெக்டாக ஒரு 5 அடி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள் பம்ப் செட்டு மோட்ரு பாருங்கள். அந்த காலத்தில் ஆயில் மோட்ரு பாருங்கள். இதுதாங்க இன்னுமே வச்சுருக்குறாங்க மக்கள் பாருங்கள். ஒரு நினைவு பொக்கிஷமாக அந்த மோட்டரை வச்சுருக்குறாங்க. ஏன்னா அது டீசலால் மட்டும்தான் அந்த இது ஓடும். கரண்டெல்லாம் நம்ம எதுவுமே வேறு பெட்ரோல் அப்படிலாம் கிடையாது. பாருங்கள், இதுதான் பாருங்கள் ஆயில் மோட்டர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். பாருங்கள் ஆயில் மோட்ரு, இது பாருங்கள், இது பேர் தான் ஆயில் மோட்ரு. அதாவது இங்கே பாருங்கள் டீசல் வாங்கிட்டு வந்து இதில் தான் ஊற்றுவாங்க. தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எதுவும் தெரியல. டீசல் இல்லைங்க, டீசல் இதில் தான் டீசல் ஊற்றுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்டர் ஊற்றுனாங்கன்னா ஒரு வயல் பாயும். 2 லிட்ரு மேக்ஸிமம் 2 லிட்டரு, ஒரு 4 லிட்டர் ஊற்றுனாங்கன்னா வயல் பாயும். இங்கே பாருங்கள், இதுதான் ஆயில் மோட்டர் பார்த்துக்கோங்க. இதில் வந்து புகை தள்ளுங்க, டப்பன்னு அடித்தா புகை அப்படி கறின்னு போவோம். இதில் வச்சு நாங்கள்லாம் விளையாடுவோம் சின்ன வயசில். இங்கே பாருங்க, சின்ன வயசுலங்கும்போது இங்கே நிறைய பேர் பசங்களாம் சேர்ந்துட்டு இதில் வந்து சொல்கிறது தண்ணிக்குள்ளே முழுகிட்டு ஜாலியாக தீண்டலாட்டம் விளையாடிட்டுருப்போங்க. இதில் நிறைய பேர் ஜாலியாக அது ஒரு சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, சொல்லவே முடியாது. இப்படி ஒரு லைஃப்லாம் இப்போ வந்து கிடைக்கவும் கிடைக்காது. எல்லாம் இப்போ சொல்கிறது அந்த முன்னாடி இருந்த லைஃப்பில் இப்போ நினைக்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் முன்னா ஜாலியாக இருந்தோம். இப்போ அந்த ஜாலி ஹாப்பினஸ்ஸே இல்லை. இப்படி பசங்கள்லாம் இப்போலாம் யாருமே கிடையாது. அவங்கவுங்க ஒரு வேலையை உண்டு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டானுங்க. ஆனால் பட் என்றைக்கு இருந்தாலும் பழசு தாங்க. அது ஒரு நினைவு பொக்கிஷம் மாதிரி. இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் ஒரு குருவி கூடு தொங்குது பாருங்கள். அந்த இடத்துல எந்த பொடியானோ ஒரே ஒரு சின்ன கிளாயில் அது பாருங்கள், ஒரு குருவி கூடு எப்படி தொங்குது பாருங்கள். அது எங்கேயாவது கட்டாச்சும் பாருங்கள், நேராக சொத்தம் வந்து கிணத்துக்குள்ளே தான் விடும். பாவங்க அது. இருந்தாலும் ஏன் அங்கே சேஃப்டியாக கட்ட தான் வச்சுக்கோங்களேன். ஏதாவது இந்த பாம்பு அந்த மாதிரி இதில் இவ்வளோ கட்டினாங்கன்னா பாம்புக்குன்னு வந்துடும். அதனால் பாருங்கள், அந்த குஞ்சியை பாதுகாக்கிறதுக்கு அதுவும் கொனையில் பாருங்கள் அந்த இடத்துல கட்டியிருப்பாருங்க அந்த குருவி கூடு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கிணறு பார்த்துக்கோங்க. இதில் நாங்களாம் நிறையா விளையாடிருப்போம் அந்த கிணத்துல. ஆனால் பட் என்ன, இதில் வந்து நீச்சல் தெரியாதவங்களாம் சப்போஸ் என்ன பண்ணுவாங்க, நல்லா இடுப்பில் கேனை கட்டி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும் அப்படியே இதில் கிணத்துல குதிக்கிறதுக்கு. அப்புறம் நீச்சல் கற்றுக்கணுன்னே அப்படியே பழகிறோம். அப்படியே போக அப்படியே பழகிறோம். பழகினோடனே அப்புறம் எவ்வளோ ஆழமான முழுகிட்டு பார்க்க வேண்டி தான். அதெல்லாம் ஒரு ஜாலியான லைஃபு. பாருங்க, மீன் எதாவது இருக்குது போல், கண்ணுக்கு தெரியாது போல், இருட்டாக இருக்குது. ஏன்னா தண்ணி பாருங்கள் சுத்தமான தண்ணி. இது எந்த இதுவுமே சாக்கடை தண்ணியெல்லாம் எதுவுமே இதில் மிக்சிங் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், தண்ணி சொல்கிறது அடியில் ஊறி வர்றது, பூமிக்கு அடியிலேருந்து தண்ணி ஊறி வர தண்ணி இதெல்லாம். இங்கே பாருங்கள், இதோ பெல்ட்டு இது, அதாவது இந்த ஆயில் மோட்டர் பெல்ட்டு பாருங்கள். ரன் ஆச்சுன்னா அது சுற்றும், அந்த உருளை சுற்றுங்க. சுற்றுச்சுன்னா அங்கே அந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது பாருங்கள், அதில் அது வந்து இது இருக்கும், ஃபேன் மாதிரி சின்னதாக ஒரு 2 ரவுண்டாக இருக்கும். அதில் காற்று இழுத்துச்சுன்னா தண்ணி பூரா பாருங்கள் அந்த ஓசை வழியே போகும். தண்ணி சரியான ஸ்பீடாக தண்ணி போகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைஃப்லாம் வில்லேஜில் நீங்களாம் சரி பார்த்துருக்க மாட்டீங்க. சில பேர் எல்லாம் அனுபவிச்சிருக்கலாம். டவுனில் இருக்கிற எப்படி சொல்கிறது நண்பர்கள்லாம் இது மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க, அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் இது மாதிரி வீடியோ தான் பார்த்துருக்கீங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா வில்லேஜ் எங்கள் மேக்ஸிமம் நாங்களாம் வில்லேஜ் தானே. அதனால் எங்கள் லைஃப்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். இந்த கிணத்துல குதிக்கிறது, மதிய நேரத்தில் நல்லா வெயில் சுரின்னு அடிக்கும். அப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கும். ஏன்னா ஜாலியாக இந்த கிணத்துக்குள்ளேயே இருப்போம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அந்த லைஃப்லாம். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இன்னும் அந்த ஓரெலாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. செடி செத்தெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ. இப்போ தான் இது வந்து தண்ணியே இல்லை, கீழே அடி மட்டத்தில் இருந்தது, தர மட்டத்தில் இருந்தது. எட்டி பார்த்தாவே ஆள் விழுந்தாவே ஆள் க்ளோஸ் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரேஞ்சில் தண்ணி அந்த அளவுக்கு இருந்தது, கீழே இருந்தது. இப்போ பாருங்கள், ஏதோ இந்த மழை பெஞ்சதுனால தண்ணி ஃபுல்லாக மேலே வந்துச்சு பாருங்கள். இதுதாங்க வில்லேஜ் லைஃபு. இப்படி தான் எல்லாத்துக்கும் விவசாயத்துக்கு தண்ணி இங்கே தான் பாய்ச்சுவோம். இதுதான் மெயினாக சொல்கிறது, அத்தியாவசியமே இதுதான், விவசாயத்துக்கு அத்தியாவசியமே இதுதான். இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும். இந்த தொப்பையாறு அணையை பற்றி வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃபாலோஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல்.
சொல்கிறது, நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் என்னுடைய மோட்டிவேஷன், என்னுடைய என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.